தேவ ஜனமே, இயேசுவின் நாமத்துல உங்களை வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல பெரிய வெள்ளிக்கிழமை ஆராதனை தியானத்துக்கு உங்களை நான் வரவேற்கின்றேன். இன்றைக்கு பெரிய வெள்ளிக்கிழமையை குறித்து நாம் கவலைப்படத்தக்கவோ, நம்மையே கஷ்டப்படுத்திக் கொள்ளத்தக்கவோ, புண்படுத்திக் கொள்ளத்தக்கவோ, காயப்படுத்திக் கொள்ளத்தக்கவோ அல்ல. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து எனக்கு செய்த நன்மைகளை நினைவு கூறணும். அவர் பட்ட பாடுகள், கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாய் இருந்தாலும் எனக்காக மரிக்க கொடுத்தவர், அவருக்கு நன்றி செலுத்தணும். நம்ம ஜெபிப்போம். என் ஆண்டவராகிய கர்த்தாவே, பெரிய வெள்ளிக்கிழமையின் அஸ்திபாரமான அர்த்தத்தை அறிந்து கொண்டு ஏற்ற கிறிஸ்தவ வாழ்க்கை நான் வாழ பரிசுத்த ஆவியானவர் எனக்கு பலப்படுத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே, ஆமென். தேவஜனமே, கிறிஸ்தவ சமுதாயத்துல 3 முக்கிய கொண்டாட்டங்கள் உண்டு. ஒன்று கிறிஸ்துமஸ், இயேசு கிறிஸ்து இம்மானுவேல் நமக்காக பிறந்தார். 2வது, இதே இயேசு கிறிஸ்து பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்தார். இன்றைக்கு நாம் காணப்போகும், அனுபவிக்க போகும் அந்த பெரிய வெள்ளிக்கிழமை. அடுத்தது உயிர்த்தெழுதல். இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த உயிர்த்தெழுதல் நாளை நாம் அனுசரிக்க போகின்றோம். பிரைஸ் காட். இன்றைக்கு கூட இயேசு கிறிஸ்து மரிக்கவில்லை, பாடுபடவில்லை அப்படின்னு சொல்லுகிற 2 பெரிய ஒரு போதனைகள், தவறு போதனைகள் இன்றைக்கும் இருந்து கொண்டே இருக்கின்றது. ஒரு கூட்ட மக்கள் என்ன சொல்றாங்க? இயேசு ஒரு தீர்க்கதரிசி, இயேசு தேவனாய் இருக்கிறார், அவர் சாக முடியாது. சோ இயேசுவை சிலுவையில போட்டு சாகிற நேரத்துல தேவன் என்ன செஞ்சிட்டாருன்னா, இயேசுவை மாற்றி இன்னொருத்தனை, இயேசுவை போல இருக்கிறவனை சிலுவையில் அறைய வைத்தார். இயேசுவை பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டார். அதனாலதான் அவர் கடைசி நாட்களில் திரும்பி வருவார். சோ இயேசு மரிக்கவில்லை. இன்னொரு கூட்ட மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில 12வது வயதுல இருந்து 30வது வயது வரை நமக்கு ஒரு சரித்திரம் இல்லை. சோ ஒரு கூட்ட மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆண்டுகளில், இந்த மிஸ்ஸிங் டேஸ், இந்த மறைந்து போன இந்த நாட்களில் இயேசு கிறிஸ்து இந்தியாவுக்கு சென்று யோகா அபியாசத்தை கற்று வந்து, சோ யோகா அபியாசம் என்றால் மூச்சு எடுக்கும் அந்த திறமை. சோ இயேசு கிறிஸ்து அறிந்தார். ஆனா அவர் சாகவில்லை. யோகா அபியாசத்தின் நிமித்தம் தன்னுடைய மூச்சை அழகாக மறைத்து கொண்டு எல்லாருக்கும் மறித்து விட்டார் என்ற அடையாளத்தை காட்டினார். அப்புறம் 3ஆம் நாள் அந்த குகையில நல்ல இலைப்பாரிட்டு மறுபடியும் எழுந்து விட்டார். தூக்கத்திலிருந்து இல்ல, அவருடைய அந்த சரியான மூச்சு எடுக்க மறுபடியும் வந்து விட்டார் என்று சொல்லுகிற அந்த போதனைகள் உண்டு. ஆனாலும் தேவ ஜனமே, இதை நம்பத்தக்க, இதுக்கு ஏற்ற ஒரு எவிடன்சஸ் இல்லை. ஏன்னா அந்த நாளில் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த ஒரு போர் வீரன், போர் சேவகன் தன்னுடைய ஈட்டி எடுத்து தன்னுடைய வலது விழாவில் குத்தினானாம். வேதம் சொல்லுகின்றது, தண்ணீரும் ரத்தமும் வெளியே வந்ததாம். நம்ம மரித்து போன சடலத்தை பார்த்திருக்கிறோம். காதுல காட்டன் போடுவாங்களே, மூக்குல காட்டன் போடுவாங்க. ஏன்? மரித்த பிறகு சரீரத்திலிருந்து ஒரு விதமான ஒரு ஃப்ளூயிட், நீர் வெளியே வரும். சில நேரத்துல அது நாற்றமா இருக்கும். மரித்து போனவர்கள் சடலத்துல இருந்து தான் இப்படிப்பட்ட ஃப்ளூயிட்ஸ் வரும். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில உண்மையாகவே மரித்தவர். பொய் சொல்லுகிறதுக்கு ஒண்ணும் இல்லை. பிதாவே, உம்முடைய கரத்தில் என்னுடைய ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி மரித்தவர். பிரைஸ் காட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப நம்ம கேட்க வேண்டிய ஒரு காரியம், கொஞ்சம் அந்த பின்னணி. இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்துல ஜெபிக்கிறார். அந்த ஜெபம் மிகவும் அழுத்தம் நிறைந்ததாய் 2 காரியம். ஒன்று, பிதாவை விட்டு பிரியணும், பாவத்தை நிமித்தம். 2, பயங்கரமான சிச்சை. தன்னுடைய சரீரம் மனிதன் தாங்க முடியாத ஒரு பெரிய ஒரு வலி வரும். ஆண்டவர் ஜெபிக்கிறார். வேதம் சொல்லுகின்றது, தன்னுடைய தோல் கீழே இருக்கும் இரத்த வெசல்ஸ் வெடித்து இரத்த வேர்வை சிந்தினாராம். உனக்காக, எனக்காக.
சோல்ஜர்ஸ் வராங்க, போர் வீரர்கள். யூதாஸ் காரியோத்து கொண்டு வரான். யூதாஸ் காரியோத்து முத்தம் கொடுத்து இவரை தான் அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்ற. இது ஒரு லீகல் காரியம். ஏன்னா ஒண்ணு கை காட்டி சொல்லணும் இவருன்ட்டு, இன்ன தொட்டு இவரை தான் அரெஸ்ட் பண்ணணும், இவர் தான் அந்த குற்றம் செய்தவர் அப்படின்னு காட்டுகிற காரியம். முத்தத்தால் இயேசுவை காட்டுறான். அந்த நேரத்துல சீஷர்கள் ஓடி போறார்கள். மார்க் என்பவர் அம்மனமாய் ஓடுனானாம். அந்த இரவுல அடுத்த நாள்ல அவரை ஆனாஸ் என்ற முன்னாள் பிரதான ஆசார் என்று கொண்டு போறாங்க. அவன் ரிட்டையர் பண்ணனாலும் ரொம்ப வல்லமை உடையவனா இருந்தனால அவன் அநியாயமான ஒரு கேள்வி பதில் இயேசுவை கேட்கின்றான். இப்ப அவர் இயேசு கிறிஸ்து மேல என்ன சார்ஜஸ்? பிளஸ்பமி, அதாவது தெய்வ துரோகம், தெய்வ தூஷணம், நான் தேவன் என்று சொன்னான் அப்படின்ற காரியம். அடுத்தது கயபாசுக்கு அவனை கொண்டு போகிறார்கள். பொய் சாட்சிகளை வைக்கிறார்கள். இந்த ஆலயத்தை உடைச்சு போட்டுருங்க, 3 நாள் கட்டுவேன். அந்த பொய் சாட்சிகள் சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். அவரை இயேசுவை அடிக்கிறார்கள், அறைகிறார்கள், அவரை வெட்கப்படுத்துகிறார்கள். பட் யூதர்களுக்கு மரண தண்டனை கொடுக்க முடியாது. அந்த அதிகாரம் ரோம அரசாங்கத்துக்கு மட்டும்தான், பிலாத்துக்கிட்ட மட்டும்தான் இருக்கு. சோ அவரை அங்க கொண்டு போறாங்க. இப்ப அவரை அங்க கொண்டு போற நேரத்துல அவருடைய சார்ஜஸ் என்ன? தேச துரோகம். இவன் ராஜாவாக இருக்கிறான் அப்படின்னு தன்னையே கொல்லிக்கிறான் அப்படின்ட்டு ரோம அரசாங்கத்தை எதிர்க்கிறான். த்ரீசன், தேச துரோகத்தை. தேச துரோகம் எது தெரியுங்க? என்ன தெரியும்? தண்டனை என்ன? மரணம். சோ இந்த 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 பலிய போட்டாதான் மரண தண்டனை வர முடியும். பிலாத்து விசாரிக்கிறான். இயேசு மேல எந்த பாவமும் இல்லை, எந்த குற்றமும் இல்லை. ஆனால் பிலாத்துவுக்கும் பேரு வேணும். அவனை எச்சரிக்கை கொடுக்கிற நேரத்துல நீங்க எதை செய்றீங்களோ செஞ்சுக்கீங்களா விட்டுறாங்க. இயேசு கிறிஸ்து மிகவும் பாடுபட்டு மரித்தார். ஏன் இந்த பாடுபடணும்? வேதம் சொல்லுகின்றது பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்துக்கு ஒரு சம்பளம் இருக்கு, மரணம். அதே நேரத்துல பாவத்துக்கு ஒரு கிரயம் இருக்கு. என்ன தெரியுங்களா? கஷ்டப்பட வேண்டும், துன்பப்பட வேண்டும், வலி அனுபவிக்க வேண்டும். பாவத்தினுடைய கொடூரமான தேவை. இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட ஒரு கடினமான ஒரு மரணத்துக்குள் மறிக்கிறதுக்கு முந்தி பயங்கரமான ஒரு சிக்ஷைக்குள் செல்ல வேண்டும். விளங்கிக்கோ, அந்த சிக்ஷை வரும் பொழுது ஒரு மனிதன் அனுபவிக்க வேண்டிய எல்லா வலியும் மேலாக இயேசு அனுபவித்தவர். ஐயா, பல வகையில சாவலாம். ஒரு ஆக்சிடென்ட் பட்டு சாவலாம், தற்கொலையில சாவலாம். ஆனா இயேசு கிறிஸ்து எப்படி செத்தார் தெரியுமா? நிதானமாக ரோம அரசாங்கம் கொல்ல வேண்டும் என்ற நோக்கத்துல அவரை சிக்ஷை செய்தவர்கள் மட்டுமல்ல, அவரை சிலுவையில் அறைந்தவர்கள். சோ இயேசு கிறிஸ்து ஒரு ஆக்சிடென்ட்ல சாவல, நிதானமாக எனக்கு ரட்சிப்பு வர அவர் மரித்தார். தேவ ஜனமே, இன்றைக்கு நாம் பாவிகள் என்பதை உணர்ந்து கொள்வோம். இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் நிமித்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்துதல் நிமித்தம் நமக்கு பாவ மன்னிப்பு உண்டு. நம் மன்னிக்கப்பட்ட பாவிகள். இந்த புதிய கிரியையை, இந்த புதிய தன்மையை நம்ம உணர்வோம். தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். ஏன் இயேசு கிறிஸ்து இந்த பயங்கரமான பாடுபட்டார்? நான் இந்த சாபத்துக்குள் வரக்கூடாது. நான் இந்த பாவத்தின் சாபத்தை சந்திக்கிறது கூடாது, முடியாது, தாங்க முடியாது. இயேசு சந்தித்தார், மாசில்லாத ஆட்டுக்குட்டி. இன்றைக்கு வாழ்க்கையை நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். இயேசுவை விசுவாசி, இயேசுவை ஏற்றுக்கொள். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தங்கி கொண்டிருக்கும் பொழுது உன்மேல் அவர் வைத்த அன்பின் முழுமையை காட்டினார். என் தேவனாகிய ஆண்டவர், நீர் செய்த நன்மைகள், நீர் செய்த தியாகம் நன்றி. எதற்கும் பாத்திரன் அல்ல. ஆயினும் இந்த காரியத்தை மறுபடியுமாக இந்த வருஷத்துல நான் நினைவு கூறி நன்றி உள்ளவனாய் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ கிருபை தர வேணும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமென்.